சென்னை அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் அமர்வு கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் என்பது தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாற்றம்டா தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச செத்தமுடா ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆதவ் அர்ஜுனா குறித்து ட்விட்டர் பதிவு என்பது நீதிபதியிடம் காட்டப்பட்டிருக்கிறது எனவும் ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா எனவும் நீங்கள் நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என நீதிபதி பல்வேறு கேள்விகளை தற்பொழுது எழுப்பியிருக்கிறார். உன்னையே இந்த காட்சி இருக்கிறார்களே, உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன காட்சி காட்ட போறார்களோ. லயோலா மணி இந்த ராஜ்குமார்லாம் நீ என்ன உன்னெல்லாம் போலீஸ் தேடலடா, நீங்க எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கிறீங்க? உங்களை யாருடா தலைமறைவா இருக்க சொன்னா? நீங்க வந்து பேசுங்கடா. கீரியா சொன்ன செய்தி சரிதான்ப்பா. என்னனே மிலிட்டரிக்கார பசங்க தான் வந்திருக்கானுவோ, எதுக்கு வந்திருக்கானுவோன்னு தெரியலையே. மொசரட்டைக்கா வந்திருப்பாங்க, நம்மளை தேடித்தானே வந்திருப்பானுங்க. வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தீங்கல்ல, கையெழுத்து போட்டவன் எல்லாம் தலைமறைவா இருக்கிறான். சரி, நீ எதுக்குடா தலைமறைவா இருக்கிற? நல்ல வேலைப்பா. கண்டுபிடிச்சு ரவுடின்ட்டு பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கானே, இவெல்லாம் கட்டி இருக்க மாட்டானா? அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பயத்திலே வந்து என்ன தூக்குவானுடா. மா தேவதியே ஒண்ணு ஐயோ பேசுனா அணில் கும்பிடுவாங்க. சாதா பெண்கள் இல்ல சிங்க பெண்கள். விஜயண்ண வணக்கம். அண்ணா, நீ மாநாடு எங்க நடத்துறோ இல்லையோ எனக்கு தெரியாது, எங்க கடலூர்ல நீ நடத்துற மாநாடு, அன்னைக்கு நீ நடத்துற மாநாடுக்கு நாங்க தான் போலீஸ், நாங்க தான் செக்யூரிட்டி, எந்த எச்சிக்கும் நாங்க அன்னைக்கு காக்க மாட்டோம். ஆனா நீ அன்னைக்கு வந்துட்டு போகும்போது நாங்களும் சந்தோஷமா போனோம், நீயும் சந்தோஷமா தான் போனோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இதுக்கு அப்புறமேட்டு எந்த மாநாடு நடத்தணும் மக்களே, உங்களுக்கு நீங்க தான் போலீஸ், உங்களுக்கு நீங்க தான் செக்யூரிட்டி. இதுக்கு அப்புறமேட்டு ஒரு அடி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது எப்படி இருக்குன்னா, நாங்க முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி அடி நம்ம சொல்றேன். சும்மா நீ எவ்வளவு அடிச்சாலும் நினைச்சாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அன்புக்கு அன்பு, பாசத்துக்கு பாசம், பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி புலி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. What's your opinion on Madras High Court decision, sir? We are working in justice. We are working in justice. Sir, do you think? நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். போன் வாயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. What's your opinion on Madras High Court decision, sir? We are working in justice. We are working in justice. செய்தியை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1946 பெரியார் அவர்கள் தீக்க உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை உருவாக்கினாரோ, அதே மண்ணில் நாங்கள் வளர்க்கப்படுகிறோம். இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன், இதால என்ன அடிங்க ஐயா. பிஜேபியை எதிர்த்தா தமிழ்நாட்டுல ஜெயிக்கலான்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. இல்ல, நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? உங்க எண்ணமெல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது ஐயா. அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா. ஐயா கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க, வேணா ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. நான் ஒண்ணு வீட்ல இருப்பேன், இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா. 10 நிமிஷம் வாயை கொடுத்து பிஜேபிக்கு அடிமையா போயிட்டேன். அரசு தரப்பு உங்க மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. நீங்க டயத்துக்கு வரல, சமூக வலைதளத்துல 12 மணின்னு போட்டீங்க, வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டீங்க, தண்ணி கொடுக்கல, நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில் நீங்க சொன்னீங்க? Objection, Your Honor. யாரு? வக்கீல் வீராச்சா. கனம் கோர்ட்டார்
நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல. எல்லாவற்றுக்கும் உரிய பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எங்கள் தரப்பில் எடுத்து வைத்த வாதங்களுக்கு அவர்கள் அரசு தரப்பால் திணறினார்கள். அனைத்து வாதங்களையும் எடுத்து வைத்தோம். அனைத்தும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் அதை பற்றி நாங்கள் இப்ப சொல்ல விரும்பவில்லை. தீர்ப்புக்கு பிறகு சொல்லுகிறோம். கரூர்ல நடந்த அசம்பாவிதம் தொடர்பாக இன்னைக்கு 2 வழக்குகள் நீதிமன்றத்துல வந்துச்சு. அதுல தாவேகாவையும் தாவேகாவுடைய தலைவர் விஜயையும் கடுமையாக நீதிபதிகள் கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கரூர் அசம்பாவிதம் சதியால நடந்தது, கல்வீச்சு நடந்துச்சு, மர்ம நபர்கள் புகுந்தாங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை, இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்களே நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலா. அப்போ நீதிமன்றத்துல அது விபத்துன்னு சொல்றீங்க, வெளியே உங்க தலைவர் சதின்னு சொல்றாரு. எது உண்மை அப்படிங்கிற கேள்விய சமூக ஊடகங்கள்ல எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. விபத்து நடந்ததுதான் உண்மை அப்படின்னா உங்களுடைய தலைவர் ஏன் அதுல சதி இருக்குன்னு பேசுறாரு? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்லை நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. உண்மையாவே லூசு தான் போல. பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பின அரசியல் செய்யறதுக்காகவும் தான் நீங்க இந்த மாதிரியான பொய்யான வாதங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. கரூர் விவகாரத்தில் ஜாமீன் கேட்ட புசி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் ஜாமீனும் இல்லை ஒரு என நீதிபதி கூறியதால் பரபரப்பு. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லை. ஆனால் அதுக்கிடையில இருக்கிற இந்த 2 நாட்கள்ல தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், துணை செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க. சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் சிவாவிற்கு எதிராக இருந்தும் சிவா விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்பதை விளக்க இந்த நீதிமன்றம் கடமைப்பட்டுள்ளது. 20 வருடங்களுக்கு முன்பு கேப்டன் பிரபாகரன் அவர்களை இதே போன்ற வழக்கில் விடுதலை செய்துள்ளார்கள். சில வருடங்களுக்கு முன்பு கூட அத்திப்பட்டு சிட்டிசன் அவர்களை விடுதலை செய்துள்ளார்கள். இப்படி பல்வேறு வழக்குகளை முன் உதாரணமாக கொண்டு சிவாவை விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கவும் அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. மேலும் இப்படி ஒரு ஹீரோவை பாட்டி நமக்கு தந்ததற்காக அவர் செய்த கொலைகளை துச்சமாக எண்ணி அவரையும் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு கோல்டன் குளோப் அவார்டு வழங்க அரசுக்கு இந்த கோர்ட் உத்தரவு. ஏன் இவங்கள தாவேகாவோட விர்ச்சுவல் வாரிசு சரி நம்ம தற்கொலையும் சொல்றோம் தெரியுமா? உண்மையிலே ஜோக்கர் தான். விசாரிச்ச ஜட்ஜையே போய் ஊப்பிங்கிறானுங்க, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு வம்பளுக்குறானுங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? டேய், எவனாவது இனிமே டிவிகே ஃபேன்ஸ் தற்குறின்னு சொல்லிட்டுதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் பாத்துங்களேன். ஏன்னு நாங்க எங்க அண்ணன் வந்த பிரச்சார கூட்டத்துல ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துருக்கோம். எங்க எல்லார் கையிலுமே போன் இருந்துச்சு, அது இல்லாம ட்ரோன் கேமரா சுத்திட்டு இருந்துச்சு. இருந்தாலும் திமுக காரங்க உள்ள பூந்து எங்களை படுக்க வச்சு கழுத்துல ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்க கையில போன் இருந்துச்சு, ஆனா நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. எங்களை சுத்தி ட்ரோன் சுத்தி இருந்துச்சு, ஆனா அந்த ட்ரோன் அந்த டைம்ல ரெக்கார்ட் ஆகல. இருந்தாலும் இல்ல நாங்க ப்ரூஃப் காமிச்சிருப்போம்டா. அப்போஸ் கோர்ட்டே கேட்டிருக்கு, ஏன் நீங்க இது காரணமான விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல? அது மட்டும் இல்லாம 41 பேர் செத்தா என்னடாப்ப
அதை விடுங்கடா. பெத்த குழந்தை செத்து போச்சு, அது செத்தா என்னடா இப்ப நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்குவோம்டா. ஆனா எங்க அண்ணன் போனா திரும்ப வருவாராடா? சொல்லுங்கடா. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்க. வன்முறை தோன்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா போட ட்வீட்டுக்கும் அவர் மேல வழக்கு பதிவு போட சொல்லியிருக்கு. அந்த ரோடு ஆக்சிடென்ட் நடந்த அந்த பிரச்சார வாகனத்தையுமே பறிமுதல் பண்ண சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இதுல புரிஞ்சுக்கங்கடா. நாங்கெல்லாம் எங்க ஃபேன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் உடனே அந்த கூட்டத்துல இருந்து எப்படி காணாம போனார்னே தெரியல. ஆனா கரெக்டா எங்க அண்ணனை வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா இல்லையா? தனி விமானம் புடிச்சு கரெக்டா அனுப்பி வச்சோமா இல்லையா? ஆனா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட்டா ஆனிச்சுன்னு எங்க அண்ணன் சொல்றதையும் நம்புறோம். இதெல்லாம் பண்ற நாங்க தற்குறிங்களாடா? கிடையாது. எத்தனையோ கோர்ட்ல போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்துட்டு கீழே குப்பரை விழுந்தா மீசெல்லாம் மண்ணோட்ல ரேஞ்சுக்கு சோசியல் மீடியா உட்காந்து கம்பி சுத்திட்டு இருக்கீங்களே. எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். எங்க மூளையில பீ தான் இருக்கு. அதனால தற்குறிகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க. பீ மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா? அப்பயே நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், நான் ஆபீஸ்ல இருப்பேன். என்ன வேணாலும் சார். എന്റെ പൊന്നളിയ, ഈ മ്യൂസിക് ഞാനിട്ടാന്നല്ലേ നിങ്ങൾ വിചാരിച്ച്? நாங்கள் மீண்டு வருவோம். தமிழக வெற்றி கழகம் இனி மன வலிமையோடு மன உறுதியோடு. அறிவு இருக்காடா உனக்கெல்லாம்? அவன் நடிக்கிறான்டா, நடிச்சிட்டு இருக்கான். மூவிஸ் ரியல் லைஃப் எல்லாம் மூவிஸ் மாதிரி இல்ல. அவன் ஓடிட்டா. ரியல் லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் ஓடிட்டா. இப்ப போயிருந்து மொபைல் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கான். நீங்க போய் அவனை நம்பிட்டு இருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகம் வலியோடு அமைதியாக இருக்கின்றதே தவிர எந்த வலிமையாலும் அடங்கி போய் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிஎம் சார், சிஎம் சார். என்ன தலைவா இதெல்லாம் தேவையா சொல்லு? எதுக்கு இந்த மாதிரி இல்லா? குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்த ரசிகன் கிட்டயே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கும்? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். பனையூர்ல பதுங்கி இருக்கான். திடீர்னு கிளம்பி வர்றான். தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்கிறான். மறுபடியும் போய் பதுங்கிடுறான். ரிப்பீட். ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவர் கேரளா இருந்து இறங்கி வராரு. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. பக்கத்துல போயிட்டு கை காமிக்கிறாப்புல. நடுவுல அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. கை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க. இவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். நாங்க கேரவன் எட்டுமே விட்டோம். எல்லாம் கேரவனாடு வந்துட்டான். கேரவனாடு வந்துட்டு போட்டோ கேட்கறாங்க. இவரு என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டு யாரையும் அனுப்பாத சொல்லிட்டு சொன்ன. சரி ஓகே சார். இறங்கும்போது சொல்றாரு, பாத்தியா நம்மளோட கெத்து. இவரே பிளான் பண்ணி சும்மா இருந்த ஆடியன்ஸை உசுப்பேத்தி விட்டு இவர் கேரவன்ல ஏறிட்டாரு. இறங்கும்போது சொல்றாரு பொறுமையா அந்த பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு கிட்ட, நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி. எனக்கு அந்த வண்டியை பார்க்கும்போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும். டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க. அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது. நாற்பத்தோரு உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. அவசரமா ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன கேஸ்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. தமிழ்நாடு அரசியல் நல்லா இருந்துச்சு. கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு வந்தான். 27ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணது திருவள்ளூர். எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க? ஊப்பிங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ.
3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் 12 மணிக்கே விஜய் வருவார்னு சொன்னீங்க? 200 ரூபாய் கிரெடிட் கேட்பான். கொத்தடிமை 10,000 பேர் தான் வருவாங்கன்னு ஏன்டா சொன்னீங்க? அண்ணனை பார்த்து பயமாடா. பாதிக்கப்பட்ட தான் வருவாரு, பரவாயில்லையா? 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துருப்பாரு. போனை கூட சீட்ட மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். யாரால முடியும்? ஒரு துறவியால முடியும். தம்பி முருகேசா, அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி எல்லாம் பேசுப்பா. டே இப்ப பாத்தியா, அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.